1689 ஆண்டு விசுவாச அறிக்கையின் 5வது அதிகாரம் தெய்வச் செயல். தெய்வச் செயல். இந்த தெய்வச் செயல் இது கடவுளினுடைய செயல் என்கிறத நாங்கள் விளங்கேக்கல. அதுல எங்களுக்கு 7 பேராகிராஃப் இருக்கு, 7 பத்தி அல்ல, 7 பத்தி எங்களுக்கு அதுல இருக்கு. அந்த 7 பத்தியில முதலாவது பத்தி எங்களுக்கு இந்த தெய்வச் செயல் என்கிற சத்தியத்தை பற்றிய சுருக்கத்தை எங்களுக்கு தருது. தெய்வச் செயல்னா என்னத்தை நாங்கள் கருதுகிறோம் என்றதைத்தான் அது எங்களுக்கு சொல்லும். அது என்ன டிவைன் ப்ராவிடன்ஸ், அது என்ன ப்ராவிடன்ஸ், அது என்ன தெய்வச் செயல். தெய்வச் செயல் என்னன்னா எல்லாவற்றும் நல்ல படைப்பாளியான ஏலோஹிம் அல்லது ஜாவே தனது முடிவேற்ற வல்லமை மற்றும் ஞானம் என்பவற்றால் சகல படைப்புகளையும் பொருட்களையும் தாங்கி வழிநடத்தி பயன்படுத்தி ஆண்டு வருகிறார். பெரிசிலிருந்து சின்னது வரைக்கும் அவரது மகாஞானம் பரிசுத்தமான பராமரிப்பால் அவை என்ன நோக்கத்துக்காக அந்த பெரிசிலிருந்து சின்ன வரைக்கும் படைக்கப்பட்டிருக்குதோ அந்த நோக்கத்துக்காக அவருடைய தவற முடியாத முன்னறிவாரும் சுயசித்தத்தின் படியும் தம்முடைய மகிமையான ஞானம், மகிமையான வல்லமை, மகிமையான நீதி, மகிமையான முடிவேற்ற நன்மை, மகிமையான அவருடைய இரக்கம் யாவற்றினுடைய புகழ்ச்சிக்காகவும் அவர் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இதைத்தான் நாங்கள் தெய்வச் செயல் என்று சொல்லுறோம். அப்ப தெய்வச் செயலில் எங்களுக்கு 1 2 3 4 5 6 7 விஷயங்கள் கதைக்கப்பட வேண்டும். பக்கத்துல நாங்கள் அந்த காமெண்ட் என்றதுக்குள்ள பக்கத்துல போட்டுக்கிறோம்ல, கடவுளே பராமரிப்பாளர் என்றதுல நாங்கள் போட்டுட்டு அதுல 7 விஷயங்கள் நாங்கள் கதைக்கிறோம். ஒன்று பராமரிக்கிறவர் அல்ல, பராமரிக்கிறவர் யார்? இதான் இந்த கேள்வி. Who is the author of providence? பராமரிக்கிறவர் யாரு என்றது நாம சொல்லுவோம். பராமரிப்பை பற்றி கதை கேட்கும். அது நல்ல படைப்பாளி. அப்ப நல்ல படைப்பாளி எப்படி கேட்காம பராமரிப்பு சொல்லக்கூடாது, கதைக்க இயலாது. அப்ப நல்ல படைப்பாளியான அந்த இயேசுவ, அது நல்ல படைப்பாளியான ஜாவேய கொண்டிராத எந்த அந்த செயல்களையும் நாங்கள் பராமரிப்பென்று நாங்கள் கதைக்கிறது இல்லை. அப்படி நாம கதைக்காம போற விஷயங்கள் சிலதில் இருக்கு. உதாரணத்துக்கு நாம அந்த விதி பயன் என்று சொல்லுவினோம். பொதுவாக இந்த சைவாக்கள் அந்த விதியை பற்றி கதைக்கிறவங்க இல்ல, விதி வசம் அப்படின்னு சொல்லுவினோம் இல்ல. அந்த அதுக்கு நேர் எதிராக இப்ப இது இருக்குது விளங்கும். ஏண்டா விதி என்றது நல்ல படைப்பாளியான கடவுளை கொண்டிருக்க இல்லை. கடவுளும் இங்க ஒன்றும் செய்ய இயலாது என்றதான் விதி. அவன் வகுத்த விதி அதோட சரி, அதுக்கப்புறம் அவரும் ஒன்றும் செய்ய இயலாது. அதுல ஆனா நாம சொன்ன பராமரிப்பு கடவுள் எனக்கு விருப்பம்னா அதையும் மாத்தி அமைச்சிட்டு போவார். அவர் மாத்தி அமைக்கிறாருண்டா அவற்ற திட்டத்தில் அதுவும் இருக்கு. அதை ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். அதனால மாத்தி அமைக்க முடியாத கடவுளே இல்லாத அல்லது ஒரு கடவுளோ சம்பந்தப்படுத்தாத ஏதோ தண்டவாட்டிலே எல்லாம் நடக்கிற மாதிரியான அந்த ஒரு விஷயம் இது இல்லை. அப்ப அந்த விதி பயன் ஊழ் வின விதி அப்படி என்று கதைக்கிறது
நம்மளுடைய விசுவாசத்துக்கு எதிரானது. சரியான இந்த விதிக்கதை ஒரு கதைச்சிடக்கூடாது. அது வேதத்தினுடைய போதனை அல்ல, விதிவசம், உள் வினை கோட்பாடு. அதான் அதனுடைய சொல்லு, உள் வினை கோட்பாடு அல்ல. விட்ட வழிதான் இனிமேல் என்ன செய்கிறது? யார் விட்ட வழி? கடவுள் விட்ட வழியா, இல்லாட்டி இயற்கை விட்ட வழியா, இல்லாட்டி ஏதோ நாமளே ஒரு வழி என்று சொல்லிக் கொண்டிருக்கிற வழியா? கடவுள் அவர் வழிய விட்டுட்டு விடையில, அவர் இன்னும் எல்லாரையும் வழியை அமைச்சு கொண்டு தான் இருக்கிறார். அதனால கடவுள் விட்ட வழி இல்லை, கடவுள் திட்டமிட்ட வழி. அந்த திட்டமிடல்ல நம்மளுடைய செயல்பாடுகளும் அதுல வேலை செய்து கொண்டு இருக்குது. அதனால அந்த நாம கதைக்கிற தெய்வ செயல் என்றது சகலவற்றினுடைய நல்ல படைப்பாளியான கடவுள். அய படைக்கவர் என்றதை நாங்கள் அதுல அழுத்துறோம். தஞ்சபாட்டில வந்தது என்று நினைக்கிற யாக்கள்லாம் இந்த விதி கதைக்கிறவர். ஆனா கடவுள் ஒன்றுமில்லாமல் இந்த படைச்சவர் என்றதை நம்புற யாக்கள் அப்படி என்றால் அவர் எல்லாத்தையும் நல்லதுக்காகத்தான் செய்திருக்கிறார் என்றதான் முடிவு பண்ணுறோம், முடிவு. ஆனா விதி கதைக்கிற யாக்கள் என்ன செய்கிறது? கடவுள் இப்படி எழுதி போட்டார் நமக்கு. எப்பயுமே அவரோட நெகட்டிவ் கதையாத்தான் இருக்கும். அந்த சந்தோஷமான விஷயங்களுக்கு விதி கதைக்க மாட்டேன். சாவு, வறுமை, கஷ்டம், ஆக்சிடென்ட், இப்படி அந்த நெகட்டிவானதுகளைத்தான் என்ன செய்யறது? விதி அப்படி ஆகி போச்சுது. என்ன செய்யறது? இப்படித்தான் அது நடக்க வேணும், கைவட்டுப்பட்டு. இப்படி அந்த தீமைகளுக்கு எல்லாத்துக்கும் தான் இவரோட விதியை கதைப்பினான். அதான் சைவாக்களுடைய வேலை. அல்லது இந்த கிழக்கத்தில் இருக்கிற கடவுள மெய்க்கடவுளை தெரியாத நாங்கள் என்ன சொல்றோம்? சகலவற்றின் நல்ல படைப்பாளியான கடவுள். அப்படி என்ன எங்களை படைத்தவர் கடவுள், அவர் நல்ல கடவுள். அதனால எங்களுக்கு தீங்கு செய்யறதுக்காக ஒன்றையும் படைக்க இல்லை. அதனால எங்களுக்கு தீங்கு நடக்குது விஷயம் அது எங்களால நாங்கள் பெற்றுக்கொள்றதே தவிர கடவுள் அதை அப்படி எங்களுக்கு நியமிக்க இல்லை. தீங்கு வருதோ அது மனுஷரால வந்தது. அதனால அது கடவுள் அப்படி ஒரு வழி அமைக்கிறார். அது அவற்றை வழியும் இல்லைன்னா அவர் சரியான நல்ல கடவுள். நம்மட தீங்குல கூட அவர் எவ்வளவு நன்மையாத்தான் இன்னும் இருந்து கொண்டிருக்கிறார். அதனால என்ன செய்யறது? அவர் புருஷன் இழந்து போன சின்ன வயசுல விதிதான், வேற என்ன செய்யறது? இப்படிதான் நாட்கள் கதை. அப்ப அந்த நல்ல படைப்பாளியான கடவுளுடைய கதையே இல்லை இங்க. இல்ல என்ன செய்யறது? மனுஷத்த பாவத்தால பாருங்க, கடவுள் எவ்வளவு நல்லதான் எல்லாத்தையும் கல்யாணம் செய்தாலும் நாம நம்மட பாவத்தால இப்படி ஆக்கி போடுறோம் என்று கதைக்க அவளுக்கு விருப்பம் இல்லை. ஏன்னா கடவுளுடைய நன்மையையும் நம்மட மனுஷன் அவளை பாவ நிலையே ஒத்துக்கொள்ள விரும்ப இல்லை. எல்லாத்தையும் ஏதோ ஒரு சாட்டி போட்டு தாங்கள் பேசாம இருக்கிறது தான் இந்த விதியாக்கள் யோசிக்கிறேன். விளங்குதோ? அது இல்ல நம்முடைய விசுவாசம். அது அஞ்ஞானிகளுடைய நம்பிக்கை, கடவுளை பற்றி அறியாதவர்களுடைய நம்பிக்கை. அது கிரேக்க ஞானிகளா இருக்கலாம், அல்லது ரோம ஞானிகளா இருக்கலாம், அல்லது இந்த கிழக்கத்தி புத்திரான இந்த சைவர்களாக இருக்கலாம், அல்லது பௌத்தர்களாக இருக்கலாம். எல்லாம் அஞ்ஞானி. ஆனா வேதத்தின் கடவுள் அவர் நல்ல படைப்பாளி, சகலத்தையும் படைச்சு போட்டு நல்லதுன்னு தான் சொன்ன கடவுள். அதனால ஏதாவது தீங்கு இருக்குதோ அது நாமல் செய்யற எங்கட வழியின் பலனை புசிச்சு கொண்டிருக்கிறோம். விளங்குதோ? கடவுள் அப்படி ஒரு வழி வைக்க இல்லை. இப்படியேதான் நீ நடந்து நாசமா போவாயாக என்று அப்படி ஒன்று அவர் வழி வைக்கல. அவர் மனுஷனே ஏண்டா அப்படி நடக்கிறார், உனக்கு நல்ல வழியை காட்டிதான் இருக்கிறார், அதன்படி நட வேண்டும் கேட்டுக் கொண்டிருக்கிற நல்ல இடம். அதனால் அந்த தெய்வ செயல் என்று நாமளுக்கு அதை கேட்க எப்பயுமே நல்ல படைப்பாளி என்ற எங்களை கடவுளை நாம் உங்களுக்கு கதைக்கிறோம். அடுத்தது இந்த தெய்வ செயலுக்கான அடித்தளம் என்ன, ஆதாரம் என்ன? இரண்டாவது கேள்வி. முடிவே இல்லை, அவருடைய முடிவே அற்ற வல்லமையும் ஞானம். தெய்வ செயலுக்கான அடித்தளம் எது? ஃபவுண்டேஷன், அத்திவேரம். கடவுளினுடைய
எல்லையற்ற வல்லமை ஞானம். மூன்றாவது கேள்வி, பராமரிப்பு என்ற சித்திர சுருக்கமா சொல்லுங்க. என்ன அதோட சாரம்? பராமரிப்பின் சாரம், the essence. பராமரிப்பின் சாரம் சகல படைப்புகளையும் தாங்கி வழிநடத்தி பயன்படுத்தி ஆளுதல். சகல படைப்பையும் தாங்கி வழிநடத்தி பயன்படுத்தி ஆளுதல் கடவுள். தாங்கி வழிநடத்தி பயன்படுத்தி ஆளுதல். சரியோ? அப்ப எல்லா படைப்பையும் அவர் தாங்கி, அவர் தான் முட்டு கொடுத்து வச்சு கொண்டு நிற்கிறார். அவர் தான் அதுகளை வழி நடத்துறார். அவர் தான் அதுகளை பயன்படுத்துறார். அவர் தான் அதுகளை ஆளுறார். அடியில அவர் படைப்பில அவர் உண்டு பண்ணின படைப்பின் சக்திகள் நாம சொல்றோம் இல்ல, ஒளியோ வெப்பமோ அடுத்தது ஈர்ப்போ அல்ல, ஈர்ப்பு விசையோ, போர்சஸ், இப்படி எந்த சக்திகளா இருக்கலாம், எந்த விசைகளா இருக்கலாம். நாம சொல்லுவோம் தண்ணீருடைய நீர் சக்தி, அதனுடைய அந்த கரண்ட்ஸ் என்று நாம சொல்லுவோம் இல்ல, நீர் ஓட்டத்தை, அது ஓடுறதுல அந்த கரண்ட் உற்பத்தியார், அந்த அதை இங்கிலீஷ்லயும் கரண்ட்னு சொல்றது, தண்ணி ஓட்டங்களை. ஏன்னா அது அடிச்சு கொண்டு எடுத்துக்கொண்டு போறதுக்குரிய அந்த சக்திகள், இதுகளெல்லாம் ஆண்டவர் படைப்பிலேயே இது அதனுடைய விதியா இருக்கட்டும், தான் அவருடைய ரூல் என்று சொல்லி ஆண்டவர் படைத்திருக்கிறார். ஆனா அதையும் அவர் தான் ஆளுறார். கட்டாயம் எப்பயுமே தண்ணி ஒரு பொருள் விழுந்து அடிச்சு கொண்டு போகணும்ன்றது இல்லை, அல்லது தாக்க வேணுமென்ற அவசியம் இல்லை. அவர் வேணுமென்றா அந்த விதிய, அந்த தண்ணியினுடைய விசைய அதை ஒன்றுமில்லாமல் ஆக்கி போட்டு அது அப்படியே சும்மா இருக்கத்தக்க செய்ய முடியும். அவர் அப்படி செய்தும் இருக்கிறார். இரும்ப மிதக்க பண்ணுத எங்களுக்கு தெரியும், தண்ணியில ஓட்ட எல்லாம் தாழும், அதுல இரும்பு கனமான பொருட்கள் தாழும். ஆனா அதான் உண்மையில ஆண்டவர் லோ, அதான் படைப்பாளி அப்படித்தான் தண்ணிக்கு அந்த சுபாவத்தை குடிச்சு படைச்சிருக்கிறார். ஆனா அவருக்கு விருப்பமான டைம்ல அந்த தாளர பொருட்களை மிதக்க வைக்கிறதும் அவரால் முடியும். எலிசாவினுடைய வேலைக்காரன் பட்டின கோடாரியினுடைய புடியில இருந்து இரும்பு கலண்டு தண்ணிக்குள்ள விழுந்துட்டு, ஆனா அதையும் மிதக்க வைக்கிறதுக்கு எங்களுடைய ஆண்டரால முடியும். ஏன்னா அவர் நல்ல படைப்பாளியான கடவுள். அவர் தன்னுடைய சிருஷ்டிகள் எல்லாத்தையும் படைச்சு போட்டு இனி இதான் விதியும் குடபாட்டில் எல்லாத்தையும் செய்து கொண்டு விட்டுடையில அதுகளை வழிநடத்தி ஆளுற. அதனால அதனுடைய தன்மைக்கு எதிராகவும் அவர் இன்னும் ஆண்டு கொண்டும் இருக்கிறார். முடியும் அவரால் சரி, அவர் செய்து இருக்கிறார். சாம்பலாகாத முச்சடி ஆனா எரிஞ்சு கொண்டிருக்கிறது. நாம நெருப்பு வச்சா மரத்துக்கு மரம் புஷ் எரிஞ்சு அது சுருங்கி எல்லாம் பட்டு போயிடும். ஆனா எரிஞ்சு சாம்பலாகாத முட்புதர்ல கடவுள் அவர் அதை செயல்படுத்தி காட்டினார். மோசைக்கும் மாற்றம் என்னென்று எரிகிற மரம் இன்னும் சாம்பல் ஆகுதில்லை என்னென்று இப்படி அது அப்படியே தான் இருக்குது மரம். ஆகல வெப்ப சக்தியோ அல்லது அந்த அந்த சூடு எல்லாம் நெருப்பினுடைய சக்திக்கு எதிராக அதை வழிநடத்துறதுக்கும் ஆண்டவரால முடியும். அதனால ஆண்டவர் அந்தந்த விதிக்கு விட்டுடையல, அந்தந்த இனி படைச்சிட்டன் ஐயோ என்னாலே இனி நெருப்ப எரிக்காது என்று சொல்லலாது என்று சொல்லுற டுபாக்கூர் கடவுள் இல்லை, நம்ம சொல்ற கடவுள். அவர் எந்த விதியையும் எந்த லோவையும் அவர் தந்த மக்களுக்காக தந்த மனுஷிக்காக மாற்றி அமைக்க வல்லவர். அதனால அப்படிப்பட்ட நல்ல படைப்பாளிய நமக்கு. இதைத்தான் நாங்கள் அதை சொல்றோம். இந்த ப்ராவிடன்ஸ் தெய்வ செயலினுடைய சாரம் அவற்ற சிருஷ்டிகள் எல்லாத்தையும் அவர் தான் இன்னும் முட்டு கொடுத்து பிடிச்சு கொண்டிருக்கிறார். அவர் விட்டாரண்டா அதில் இல்லாம போகும். அது
வானமா என்ன பூமியா என்ன பூமிக்குள்ள இருக்கிற அந்த எந்த கனிமங்களா இருந்தால எல்லாம் ஆண்ட வச்ச வெள்ளமையால நின்னும் தாங்கி பிடிச்சு கொண்டு இருக்குது. அவர் அதுகளை எப்படி ஒன்றும் இல்லாமல் இருந்து கொண்டு வந்தாரோ அதே போல இனிமேல் அதுகளே இல்ல என்று ஆக்கையும் அவரால் செய்ய முடியும். அல்ல அது மட்டுமில்ல, அவர் அதுகளை இல்ல இந்த டிரெக்ஷன்ல நோடோட நீ அல்ல, அது எப்பயுமே தண்ணி மேலே இருந்து கீழே தான் பாய் அல்ல, தண்ணி கீழ் பதிவில இருந்து மேல பாய் அவர்னாலும் அது அதனுடைய சுபாவம் இல்ல தண்ணி. ஆனா அவருக்கு விருப்பம் என்ற கீழே இருந்து மேல வரைக்கும் எழும்புறதுக்கு ஆதாம் என்ற ஊர் வரைக்கும் அது ஜோர்தான் எழும்பி போய் அங்கால நிக்கிறதுக்கு பதிவில இருந்து உயரத்துக்கு ஆண்டவர் தண்ணிய மாற்றி அமைக்கிறதுக்கு அவரால முடியும். ஜோர்தான் பிரவாகிச்சு ஓடேக்கலை. அதனால இதுதான் நாங்கள் சொல்ற தெய்வம். என்னதுக்கு அப்படி செய்கிறார்? தன் சேர்ச்சுக்காக, தன் சபைக்காக, சபைய அழியாம பாதுகாப்பா போவோம். அதனால தண்ணியினுடைய விதியே அவர் தூக்கி மாத்தி போட்டுட்டு நீ இனி பனியில இருந்து உயரத்துக்கு நோக்கி ஓடுன்னு சொல்லிட்டு நாம தண்ணி ஓடுறது பள்ளம் மட்டும். ஆனா அவர் பள்ளத்துல இருந்து மேவி மேல மேட்டுக்கு பாயறதுக்கு தண்ணி ஆக்குறார். எங்களுடைய ஆண்டவர் தண்ட சபைக்காக அவ்வளவு வல்லமையோட எல்லாத்தையும் சிருஷ்டிகளை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார். இதுக்கு பேர நாங்கள் தெய்வ செய்கிறோம். இது விதியில இல்ல. விதி என்ன? தண்ணி மேலிருந்து கீழ் நோக்கி பாயும். ஆனா ஆண்டவர் படைப்பில அவர் அந்த படைப்பையும் தனக்கு தன் சபைக்காக மேல் நோக்கி பாயறதுக்கு மாற்ற முடியும். அதான் நாம சொல்ற தெய்வ செயல். மூன்றாவது பராமரிப்பினுடைய இலக்கு எது? பராமரிப்பினுடைய இலக்கு அவருடைய சகல படைப்புகளும் விசேஷமாக திருச்சபை. அவருடைய சகல படைப்புகளும் விசேஷமாக திருச்சபை. பராமரிப்பின் இலக்கு அல்ல. எதுக்காக அவர் அதை செய்கிறார்? எந்த பொருள்களோட, எது சிருஷ்டிகளோட? அடுத்தது பராமரிப்பினுடைய சுபாவம் என்ன? அந்த பராமரிப்பு அல்ல தெய்வ செயலினுடைய தன்மை என்ன? மகாஞானம், மகா பரிசுத்தம். தெய்வ செயல் மகாஞானம், அடுத்தது பரிசுத்தமான தன்மையை கொண்டிருக்கு தெய்வ செயல். அதான் தெய்வ செயலினுடைய தன்மை, நேச்சர் ஆஃப் ப்ராவிடன்ஸ். அந்த தெய்வ செயலை தீர்மானிக்கின்ற காரணிகள் எது? தெய்வ செயலை நிர்ணயிக்கும் காரணிகள், டிட்டர்மினிங் ஃபேக்டர்ஸ். கடவுளுடைய தெய்வ செயலை தீர்மானிக்கிற காரணிகள் ஒன்று அவருடைய தவறா நிலையுடைய முன்னறிவு, அடுத்து அவருடைய சுயசித்தம். தவறா நிலையுடைய முன்னறிவு, அதாவது பிழைக்க இயலாத ஏற்கனவே அறியப்பட்டிருக்கிற விஷயம் முன்னறிவு. பிழைக்க இயலாத அவற்றை அறிவு, பிழைக்க இயலாத அவருடைய அறிவும் அவருடைய சுயசித்தம். அதான் தெய்வ செயலை தீர்மானிக்கிற ஹேரடி. தெய்வ செயலினுடைய இறுதி முடிவு என்ன? தெய்வ செயலினுடைய இறுதி முடிவு, கோல் என்ன? கோல், the goal of providence. கடவுளின் பண்புகளின் மாட்சி, ஞானம், வல்லமை, நீதி, நன்மைத்துவம், இரக்கம். இதான் இந்த பண்புகள் சொன்னார். கடவுளின் பண்புகளினுடைய மகிமை, அதான் இறுதி இலக்கு. அதுக்காக நான் காலத்தையும்
தெய்வ செயல் பராமரிக்கும் அல்லது பராமரிக்கிறார். அதுல இதைத்தான் நாங்கள் பராமரிப்புன்னு சொல்லுறோம். அப்ப இத நான் பராமரிப்புன்னு நாங்கள் இன்னொரு ஒத்தெடுத்து சொல்றோம். நம்மளுடைய பிரசங்கங்கள்ல பராமரிப்பு கதைக்கிறது தெய்வ செயலத்தான். ஒன்று படைப்பு, மற்றது பராமரிப்பு. தேவன் ஆணைகள் எப்படி நிறைவேற்றப்படுகிறது? படைப்பாலையும் பராமரிப்பாலையும். அப்ப படைப்பை நாங்கள் போன முறை பார்த்த நாங்கள் இன்றைக்கு பராமரிப்பு வரும். பராமரிப்பு இன்றைக்கு வரைக்கும் அவர் பராமரிச்சு கொண்டான் இருக்கிறார். அவர் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினால் சகலத்தையும் தாங்குகிறவர். அதை தாங்குறத இந்த பராமரிக்கிறன்னு சொல்றார். அவர் எல்லாத்தையும் காப்பாற்றி, அவர் நடத்தி, சுகமாக்கி, பிழையானையாக்களுக்கு தன்னை நீதியால் அதுக்கு அதை திருத்தி அடிச்சு இப்படி சகல பல விஷயங்களை அவர் தன் பண்பினுடைய மாட்சிமையை வெளிப்படுத்துறதுக்கு அவர் பராமரிக்கிறார். அப்ப இந்த பராமரிப்புக்கு எதிராக எழும்பக்கூடிய 3 முக்கியமான விஷயங்கள் நாங்கள் கவனிக்க வேணும். இந்த தெய்வ செயலுக்கு எதிராக மனுஷர் கொண்டிருக்கக்கூடிய 3 பிழையான யோசனைகள். ஒன்று, வாழ்க்கையை குறித்து முறைப்பாடு செய்தலும் அதீத கவலை. வாழ்க்கையை குறித்து முறையிடுதலும் அதீத கவலை. இப்படியா போச்சு நம்ம. ஐயோ, இலங்கையில பிறந்து பெரிய இதா கிடக்குதப்பா, இது இப்படி நடக்குது. ஐயோ, நாம ஏன் இங்க நாம பிறந்தோம் என்று யோசிக்க வேண்டி கிடக்குது. இது நீ இங்க வாழையில இது சரியான கதை. இது என்ன செய்கிறோம்? நம்ம வாழ்க்கையை குறித்து நாம முறையிடுறோம். We are complaining. We are complaining. ஐயோ, இந்த வாழ்க்கையோ ஐயோ, இது பிறந்ததுலேருந்து இப்படியே தான் எனக்கு கிடக்குது. நல்லதும் எனக்கு நடக்குதே இல்லைன்னா ஐயோ என்ன சொல்றது, ஏன் இப்படி என்ன இந்த இதெல்லாம் கம்ப்ளைனிங் ஆஃப் அவர் லைஃப். இது நாம படிக்கிற இந்த 5வது அதிகாரம் தெய்வ செயலோட கொஞ்சமும் பொருத்தம் இல்லாத ஸ்டேட்மெண்ட். ஏண்டா, சகலவற்றின் நல்ல படைப்பாளியான எங்களுடைய இயேசு தந்த இதக்கம், தந்த சகல நன்மைத்துவம், தந்த வல்லம ஞானம் இதுகளுடைய மாட்சியை காட்டுறதுக்காகத்தான் படைக்கப்பட்டிருக்கிற எல்லாத்தையும் அவர் தாங்கி வழிநடத்தி பயன்படுத்தி ஆண்டு கொண்டிருக்கிறார் என்றா நாம ஒரு காலம் இப்படி முறையிட மாட்டோம் கடவுள்கிட்ட. ஐயோ, இனிமேல் வாழ்க்கை உண்டு என்று இல்லை, அல்லது இப்படியே ஓதண்டு அந்த முறுமுறுக்க மாட்டோம். நம்ம ஆண்டவரை பற்றி சரியா நாம விளங்குறோம்டா. அவர் என்ன நேசிக்கிறார், நான் அவரை நேசிக்கிறேன், அவற்றை கற்பனையை நான் நடக்கிறதால எனக்கும் தெரியும், அவருக்கும் தெரியும். அதனால தேவன் என்ன பிறக்க வச்சவர், தேவன் இவ்வளவு நடத்தி கொண்டு வந்தவர், இப்பயும் இதுவும் அவர் கையில தான் வருகிறது. அதனால இதுக்கெல்லாம் அவர் தந்த பண்புல ஏதோ பண்புல மகிமையடைய வைக்கிறத இதை செய்கிற கேட்டாவே தந்தீர் எடுத்தீர் உமக்கு ஸ்தோத்திரம். இதான் பதில் வேற. அதை விட்டு போட்டு என்ன இப்படி ஐயோ இப்படியோ இது இலங்கையில எல்லாம் நீங்க இந்தியாவில பக்கம் பார யோசிக்கிறாங்க இப்படி இப்படி எல்லாம் அப்ப என்ன நடக்குது? அதாவது நாம சொல்றோம் டெஸ்பேர் அண்ட் கம்ப்ளைனிங், முறுமுறுக்கிற வாழ்க்கை எப்படி போச்சு, எவ்வளவு கொடுக்குறோம் நாங்க பாத்தீங்களா அரசாங்கத்துக்கு, எவ்வளவு டேக்ஸ் போய் கொண்டிருக்கு. ஐயோ, நாங்கள் உழைக்கிறதோ அவங்க டேக்ஸா எடுத்து கொண்டிருக்கிறாங்க என்றா நாம எப்படி கிறிஸ்தவர் இந்த சத்தியத்தை நம்புற நாங்கள் எப்படி அதை பார்க்கிறோம்? இவ்வளவு நாளும் அவன் அப்படி எடுக்காம வச்ச இது கேட்கல, நாம ஒன்னும் சொல்லி அவன் இவ்வளவு நாளும் உழைச்ச காசுக்கு டேக்ஸ் அப்படி போவே. அப்ப மட்டும் நாம பொத்தி கொண்டு எல்லாம் நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு இருந்தாங்க. இப்ப மட்டும் டேக்ஸ் உழைக்கிறதுல பெரும்பகுதி போவே இருக்குல்ல. ஒரு நமக்கு சொல்ல அது பெரிய பகுதி தான், உண்மையில உண்மையில பெரிய பகுதி தான். நாம ஒரு 5 லட்சம் நாம ஒரு போனஸோ ஏதாவது உழைக்கிறோம்னா குறைஞ்சது 1 லட்சம் போகுது அரசாங்கத்துக்கு. அப்ப டேக்ஸ் அப்ப அந்த 1 லட்சம் நமக்கு நட்டம். ஆனா முந்தியண்டா அப்படி இல்லை, அது ஜஸ்ட் ஒரு 10,000 15,000. அப்ப இப்ப டேக்ஸ் அப்ப இதுகள் என்ன கேட்கல
இந்த அரசாங்கத்து இவங்களுக்கு கொடுக்கறத விட நாங்கள் வெளிநாட்டில் ஓடி போய் நாங்கள் வாழ்ந்து பிரியோசனமா அங்க டேக்ஸ் கொடுத்தாலும் பரவாயில்ல, நாங்கள் நல்ல வாழ்க்கை வாழலாம் என்று நாம முறுமுறுக்கிறோம். எகிப்தில நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கை கொமட்டிக்காய் மிதுவும் திண்ட தெரியாதோ, நாங்கள் இந்த சும்மா மென்னாவை திண்டு கொண்டு இந்த முறையீடு ஆண்டவர் இதைத்தான் முறையிடுறோம் என்று சொல்ற முறுமுறுக்கிறாரு. நாங்கள் எப்படி பார்க்கிறோம்? தெய்வ செயல் தந்த எல்லையற்ற வல்லம நீதி நன்மத்துவங்கள் இதுக்களை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். அதில் அவற்றை படைப்பாக எனக்கா இதை நான் விளங்கிக் கொள்ள முடியாதா அஞ்ஞானிகள் என்ன யோசிப்பாங்க? அப்ப இந்திய ஆண்டவருக்கு என்ன கோபம் நான் யோசிக்கிற கூடாது. அதனால அந்த வாழ்க்கையை குறித்து முறையிட்டு புலம்பி அடிச்சு கொண்டு திரிகிற விளையாட்டு நமக்கு இல்லை. இந்த சத்தியம் சரியா விளங்கினா நாம எப்படிப்பட்ட தாழ்வான நிலையில கடவுளங்களை வைக்க கொண்டு போனாலும் தாவி சொன்ன மாதிரி நான் ஆழங்களிலே மூழ்கிறேன் என்று சொன்னாலும் அவர் திருப்பி எங்களை மேல உயர்த்தி கொண்டு வந்து வச்சுட்டு தான் போவார் இல்லையா? அப்ப இதுதான் இந்த சத்தியத்தில் இருக்கிற ஆறுதல். நமக்கு ஒரு காலம் எங்களை அவர் மூழ்கடிச்சு போறது, அவர் குப்பையில இருந்த எங்களை தூக்கி உயர்த்தி வைப்பாரு, உயரமா இருந்த எங்களை தூக்கி கொண்டு அப்படியே குப்பையாக்கிட்டு போறதில்ல. அப்படி குப்பையா போறண்டா நாமெல்லாம் கேரளம் எங்கட பாவ கடவுளை நாம நேசிக்காம நடக்கிறோம் அங்கேயும். மற்றபடி நல்ல படைப்பாளியான கடவுள் ஒரு தடவை மனுஷனை குப்பையா போனாலும் தூக்கி மேல கொண்டு வரதான் அவர் யோசிக்கிறார். அவர் கொடுக்கிற டாக்ஸுக்கு நீ இவ்வளவு டாக்ஸ் கொடுக்குற, இப்ப டாக்ஸ் கூடி போட்டு அப்ப நான் கூட தரணும் இப்ப சம்பளத்தை. அதனால நீ முந்தி எடுத்த மாதிரியே இப்பயும் எடுக்கலாம், ஆனா முந்தி கொடுத்த விட கூட கொடுக்க போற, அதே மாதிரி கூட உனக்கு சம்பளம் பிரச்சனை இல்லை. நமக்கு அப்ப உடைச்ச அதே காசுல தான் இவ்வளவு டாக்ஸ் வெட்டு வாங்கன்னு சொன்னதான் பிரச்சனை. அந்த சரியா யோசிச்சு பாருங்க, தேவன் இஞ்சாலையும் கூட்டிட்டு இஞ்சாலையும் டாக்ஸை கூட்டி நமக்கு முந்தி எடுத்தான் இப்பயும் எடுக்கிற, ஆனா இப்ப கூடுதா போன மாதிரி இஞ்சாலையும் கூட்டித்தானே இருக்கிற நமக்கு எல்லாம். உண்மையா குறை எடுக்கிறவர்கிட்ட டாக்ஸ் எடுக்கல அரசாங்க, அதனால குறை எடுக்கிறவர்களும் யோசிக்க தேவையில்லை. ஐயோ டாக்ஸ் எடுக்கிறான் இல்ல, குறிப்பிட்ட ஸ்லெப்புக்கு மேல அது போகுது. 1 லட்சம் முறைக்கீழாண்டா போகும், 1 லட்சத்துக்கு மேல வந்தா மற்றபடி 1 லட்சத்துக்கு ஒரு டாக்ஸ் போகல அரசாங்கத்துல. அதனால நாம அதில் பற்றி யோசிக்க தேவையில்லை. அப்ப அதாவது இந்த டாக்டர் மேருமே மற்ற தான் கிணறு ஓடி போறோம். இந்த வேலையில இருந்தும் தாங்கள் கொடுக்கிற டாக்ஸ் என்ன அது கூட உழைக்கிறது, ஆக்கள் கூட உழைக்கிறபடியால அரசாங்கம் முந்தியெல்லாம் நாங்கள் படிக்கல 5 லட்சம் உழைக்கிற ஆட்களுக்கு தான் டாக்ஸ், அதுக்கு மேல டாக்ஸ் விடும். நான் சொல்றது 2000 ஆண்டுல நாங்கள் படிக்க, இப்ப 20 வருஷத்துல 1 லட்சம் உழைக்கிறவனுக்கு டாக்ஸ் ஆகல. அப்ப ஏன்னு சொன்னா அந்த அளவுக்கு விஷயங்கள் உழைப்பு கூடி இருக்கு, ஆட்களுக்கு கூடி இருக்கு. உழைப்பு குறைஞ்ச ஆட்களுக்கு இன்னும் என்ன 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 விசுமனவோ இன்னும் எல்லாம் சொல்லி இது இன்னும் நிவாரணம் தான் கொடுத்து கொண்டு இருக்கிறாங்க. அவன் இன்னும் கொடுத்துவான். ஏன் கவர்மெண்ட் ஆட்களுக்கு 5000 10,000 கூட்டி கொண்டான்னு இருக்கான். அப்ப இந்த உழைப்பாளிகள் இதான ஆட்கள் இந்த இதால பாதிக்கப்படல. அதனால அவங்க எங்களை விட்டுட்டு நாங்கள் ஓடணும், அது நம்மட பாவத்தால ஓட போறோம், ஓடுறாங்க. அது அப்பா அம்மா ஒழுங்கா பிள்ளைகளுக்கு ஒரு தொழில பழக்க இல்லை. பிள்ளைய 15-20 வயசு வரைக்குள்ள தன் குடும்பத்தை நடத்துறதுக்கு ஏற்ற ஒரு தொழில் வாய்ப்புகளை உருவாக்கி அவங்களை அதுக்கேற்ற வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்க இல்லை. அதனால அது கல்யாணம் முடிக்கிற வரைக்குள்ள கையில பிரச்சனையா. அதனால ஐயோ கொஞ்சம் சரியா தொழில் செய்யலாம இருக்கு, நாங்கள் வெளிநாட்டு தான் போகணும் ஓடுனா அது உண்ட பாவத்தெல்லாம் ஓடுற வெளிநாட்டுக்கு. அதனால ஆனா நல்ல வேலை இங்க இருக்கத்தக்கதா விட்டுட்டோம்னா அதுவும் உண்டவாகும், அது அப்பா அம்மாவாகும் உண்டவாகும் நேரடியா. இவ்வளவு தேவன் நல்ல குடும்ப வாழ்க்கை கொண்டு போறதுக்கு வச்சும் ஓடுற விட்டு போட்டு. அப்ப இதெல்லாம் ஆண்டவர் அந்த முறுமுறுக்கிறது. நாம வாயால சொன்ன மட்டும் பத்தாது, செயல்ல காட்டுறதும் அவருக்கு கோவம் வரும். அவருக்கு முதுக காட்டுறோம் இந்த இதுகள். ஏன் நகோமி நான் பரிபூர்ணமா போனேன் இப்ப வெத்து வறுமையா வாரன்னு ஏன் சொல்லுவோம்?
கடவுள் பராமரிப்பில் அடிக்கல உண்மையார் நாட்டை விட்டு படிக்கிற போக சொன்னார். கூட்டிக் கொண்டு இந்த புருஷனை போனா புருஷனை கொண்டு போட்டு பிள்ளைகளை கொண்டு போட்டு இப்ப பொறுமையை அனுப்பி விடுறா போய் என்று கெட்டர் சந்திப்பார் என்று உனக்கு தெரிஞ்சிருக்க வேணும். கெட்ட பராமரிப்பு எதிராக வந்தா நாட்டில இருந்து உவாசம் பண்ணி குறைகளோட கடவுளுடைய மடிகளோடு போய் கூடுறதா, அதை விட்டு போட்டு கடவுளுக்கு பின்புறத்தை காட்டி போட்டு ஓடுறதா. ஓடினா சாக்கொண்டு ஓட்டு திருப்பி தான் கூட்டிக் கொண்டு வருவேன். அல்ல சாக்கொண்டு அங்க போன இடத்துல சாகடிச்சுட்டு போயிடுவேன். அதனால தேவந்த பராமரிப்புக்கு முறுமுறுத்து முறையீடு செய்து கொண்டு ஒரு ஓடிடக்கூடாது. அவற்ற பராமரிப்பு மகாஞானம் பரிசுத்தம் வல்லமையோட வேலை செய்து கொண்டிருக்கு. அதுலயும் அவர் கடவுள் தன் நீதியையும் அதுக்குள்ள நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். அப்ப கடவுளுடைய நீதியை சரியா விளங்கின மெய்கிறிஸ்தவர்ல இருந்தா ஆண்டவரே உங்களுடைய நீதி போல அடைவதாக, உங்களுடைய நீதி நடக்கணும்ன்றதுக்கு நாங்கள் இழந்தாலும் பரவாயில்லை, உங்களுடைய நீதி நடந்துருவோம். அதுதான் இந்த பராமரிப்பினுடைய இந்த தெய்வ செயல்களுக்கு ஆறுதல். அயல யோபு அல்லது சாத்ராக் மேஷாக் ஆபத்நேகோ அதான் நாங்கள் எரிஞ்சு செத்தாலும் பரவாயில்லை இந்த பராமரிப்புல. ஆனா கடவுளுக்கு கொடுக்கிற மகிமை கடைசி வரைக்கும் கடவுள் தான் பெறணும், வேறவன் பெறையலாது. அதுல தேவன் காக்கவும் முடியும், சிலவளை எரிக்கையும் குறை வைக்கவும் முடியும் மக்களை. அதுக்கு நாங்கள் அது ஒப்பு கொடுக்கிறோம்ன்றது எங்களுக்கு எங்களோட ஆண்டவற்ற தெய்வ செயலனுடைய வல்லமை நீதி ஞானம் விளங்குது. அப்படியால் விளங்குதோ? நாங்கள் மொக்குத்தனமா போய் சாக இல்லை. நாங்கள் எங்களுக்கு இதுக்கு மிஞ்சி என்ன செய்ய இயலாது. அதனால தெய்வ செயல் எப்பவுமே நமக்கு ஆறுதலை தர்ற ஒரு சத்தியம். ஆனா பொதுவா மனுஷர் கடவுளுக்கு எதிராக இன்னும் கடவுளை பயப்பட கடவுளை முறையிடு கடவுளுக்கு எதிராக தான் எழுப்புவேன். தெய்வ செயல் நடக்கல. அதான் பொதுவாக நடக்கிற விஷயம் நம்ம நாட்டிலையும் சரி எல்லா இடங்களையும் சரி. வேற கவர்மெண்ட் தெய்வ செயல மாற்றப்பட்டிருக்கின்ற உடனே பிரான்ஸ்ல எல்லாம் வன்முறையும் வெடிகுண்டும் இது என்ன கடவுள் ஏத்தி இறக்கிற ஆட்களை என்றா பாயப்பத்தி கொண்டு தேவனே நீர் செய்கிறது எல்லாம் சரிதான் என்று அந்த அந்த மாறு மாதிரி புல்லத்தின் நேபுகா நேச்சார் சொன்ன அந்த அஞ்ஞானி சொன்னதையாவது யோசிச்சு தாழ விழுந்து வணங்குறத விட்டு போட்டு சொத்துக்களை சேதங்களுக்கு எரிச்சு கொண்டு அடிச்சு கொண்டு சாக்கொண்டு கொண்டு திரும்பிக்கிறோம். அப்ப என்ன பராமரிப்புக்கு எதிராக தான் எப்பயுமே மனுஷன் வேலை செய்கிறான். பராமரிப்பை ஏற்றுக்கொள்ள ரெடி இல்லை, பராமரிப்பை ஏற்றுக்கொள்ள ரெடி இல்லை. அதனால பராமரிப்பு நல்ல படைப்பாளி தான் இப்படி ஆளுறாருன்றதை விளங்கினா அப்ப இதுவும் தேவன் நன்மைக்காகத்தான் அவற்ற நீதி மகிமைப்பெற அல்லது அவற்ற புகழ்ச்சி இது அதுக்கெல்லாம் இன்னும் தாழ்வுகளை சிந்தனை செய்ய